இப்ப ஸ்டாலின் கொடைக்கானல்ல யோசிக்கிறாராம், இனி வரப்போறது வெயிலோ மழையோ குடை இருக்குமோ. எரியுதடி மாலா ஃபேனை போடு. வெயிலோ மழையோ இப்ப ஸ்டாலின் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்க நேரத்துல அங்க யாருமே அந்த பக்கம் ட்ரோன் அனுப்ப முடியாது. ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ட்ரோன் அனுப்பக்கூடாதுன்னு சொன்னா எனக்கு என்ன சொல்ற, எனக்கு உள் மனதுல வேற என்ன சொல்லுது, ஏன் அந்த நீச்சல் குளத்துல இருக்கிறாரு. தாமர சம்பத் என்ன சொல்றாருன்னா, 25 வருடங்கள் வரலாறு கொண்ட நீங்க கட்சி இன்னைக்கு ஒரு டீ கொடுக்க வழி இல்லாம போயிருக்கு. තේකත් දෙන්න ඩාලි රෝඩ් එකේ අපේ පක්ෂයට සල්ලි නෑ. நல்லமா நல்லமா மகுட තමයි நல்லமா. ஒரு டீ கொடுக்க கூட வழி இல்லையா, நிதி இல்லையா, அவ்வளோ நிதி. அதுல இருக்கிற அவ்வளவு பிச்சை எடுப்பீங்க நீங்க ரோட்ல இருந்து. நடக்கிற விடயம் இதுதான் நடக்குது, இதுதான் நடந்து கொண்டிருக்கிற மக்களும் அறிகிறாங்க. முதல் அப்படி இல்லையே. அந்த அந்த யாரு எங்கட கேவலம் சரி கேவலம் பிரபுக்குள்ள தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நானு ஒரு உயிர் காக்குற விஷயத்துல விளையாடி இருக்கிற மனுஷன். நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக்குவதும் புதிய அமைச்சரவை அறிவிக்கப்படுமா? தூக்கி எறிஞ்சிருவாங்க. என்னது அனுர சொன்னார், அவரை பிடிப்போம் இவரை பிடிப்போம்னால் அங்க லொக்கு மாத்தையா பாப்போம். சரியான டைம் பார்த்து ஃபைல எடுத்து இப்படி போடுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. போடுவாருண்டு நிலாவே வா வாண்ட மாதிரி. நான் செக்கிங் சிஸ்டத்தை பற்றி பேசியதும் எனக்கு ஆஹா ரியாக்ஷன் தான் விழுந்தது. protocols ගණනාවක් තිබෙනවා. registered whitelisted email address වැඩපිළිවෙල, formal settlement channels වැඩපිළිවෙල. ஐயோ பாவப்பா, எனக்கு சத்தியமா கலாய்க்க. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம். அது என்னது புதுசா இருக்கு? அர்த்தம் வெகு விரைவில் சொல்லப்படும், தெரிஞ்சுக்கலாம் விரைவில். சரி, அர்த்தம் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது புரிஞ்ச அன்பு நிறைந்த மக்களே நீங்கள் பின்னோட்டத்துல சொல்லுங்க. பின்னோட்டத்துல மக்கள் நிறைய சொல்றாங்க. பின்னோட்டத்துல மக்கள். நேத்து ஒருத்தர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, என்ன அமைச்சரவையில செயலாளர் நினைச்சோட மாத்த இயலாது தமிழக இலங்கை நிர்வாக சேவை, இலங்கையின் கல்வி நிர்வாக சேவை, இலங்கையில சிவில் நிர்வாக சேவை, இந்த இரண்டரை மாற்றம் நார்மலா செய்யலாம். சரியா? அந்த எழுதின அன்பர் உண்மையில் அவரை நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம், உங்களோட கருத்தை நாங்க மதிக்கிறோம். நான் மாற்றம் செய்யற பெரிய விஷயம் இல்லை. இந்த மாற்றங்கள் பிழையாக நடந்ததுற விளைவுதான் இன்னைக்கு அமைச்சர்களாலே நிர்வாகத்தை சீரா செய்ய முடியாம இருக்குது. புரியுதா? இந்த அமைச்சுக்கள் செயலாளர்கள் தான் மிக முக்கியமானவர்கள். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, 2015 அல்லது 16 இருக்கணும், பொது நிர்வாக சேவைகள் அமைச்சர செயலாளர் வந்து அல்விஸ் என்ற ஒரு ஆள் இருந்தவர். சரியா? அவர் மீது கடுமையான விமர்சனம் பண்ணா கடும் போக்கான ஒரு அதிகாரி. ஆனா அவர் அன்றைய காலப்பகுதியில மிக முக்கியமான திறமையான ஆக்களை அரசாங்க அதிபர்களா நியமிக்கிறதுல அதாவது என்ன சிபாரிசுகளை கூட தூக்கி எறிஞ்சவர் அந்த டைம்ல. அப்புறம் ஒரு ஓய்வு இப்ப அங்க இருக்காரு. அப்படி கன பேர் இருக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி இல்ல. நான் திரும்பவும் சொல்றேன், அதாவது யூஎன்பி வந்தா யூஎன்பி ஆக்களை தான் செக்ரட்டரி ஆக்கணும், எஸ்எல்எப்பி வந்தா எஸ்எல்எப்பி ஆக்களை தான் செக்ரட்டரி ஆகணும், என்பிபி அல்லது ஜேவிபி வந்தா அந்த ஆக்களை தான் செக்ரட்டரி ஆக்கணும்ன்றதை தாண்டி ஒன்றுமே சம்பந்தம் இல்லாத நல்ல மனுஷர்கள் இருப்பாங்க. விளங்குதா? எந்த கட்சியும் சாராதாக்கள் அப்படியான ஆக்களை கண்டுபிடிச்சு உள்ளுக்குள்ள கொண்டு வாங்க. அப்ப நீங்க கேட்கலாம், அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்? நான் கண்டுபிடிச்சு தரேன். வேணும்டா எந்தெந்த அமைச்சுக்கு ஆறாறு நல்ல திறமையான ஆக்கள் சிங்களம் முஸ்லீம் தமிழ்ல இருக்கிறாங்க, நான் ஒரு லிஸ்ட் தரணும் உங்களுக்கு. நீங்க உடனே இதுல கீழே சொல்லாங்க இவர் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கதைப்பார், இவர் இப்படித்தானே அதுக்கு எழுதுறீங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லட்டா, முதல் நீங்க லிசன் பண்ணுங்க கதைக்கிறத. உங்களோட அளவுக்கு அதிகமான அன்பு அல்லது காதல்ன்றது மரத்துல மலையில போய் முட்டுற மாதிரி இருந்துடாங்க. நேரான பாதையில போகணும் என்றால் கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. திமுக தமிழகத்தில் அழிகிறதுக்கு என்ன காரணம்? ஊடகங்கள் சொன்னதொண்டையும் கேட்கல, எல்லாத்தையும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்குனது. இப்ப ஸ்டாலின் கொடைக்கானல்ல யோசிக்கிறாராம், இனி வரப்போறது வெயிலோ மழையோ குடை இருக்குமோ. எரியுதடி மாலா ஃபேனை போடு. வெயிலோ மழையோ இப்ப ஸ்டாலின் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்க நேரத்துல அங்க யாருமே அந்த பக்கம் ட்ரோன் அனுப்ப முடியாது.
ட்ரோன் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து தகவல், அவர் ஓய்வு எடுக்கிறனால அங்க யாரும் ட்ரோன் பறக்க விட முடியாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அப்ப பாத்துங்க. ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. போன் அனுப்பக்கூடாதுன்னு சொன்னா எனக்கு என்ன சொல்ற, எனக்கு உள் மனதுல வேற என்ன சொல்லுது, ஏன் அந்த நீச்சல் குளத்துல இருக்கிறாரு. ஏதோ படம் முடிஞ்சு போட்டுட்டா அது பிரச்சனை. ஆனா இலங்கையில நீங்க அமைச்சரவையின் செயலாளர்களை மாற்றுறீங்களோ இல்லையோ, விரைவில் மிக விரைவில் இங்க அரசாங்கமே மாறப்போகுது. அதுல முக்கிய அமைச்சு பதவிக்கு நம்ம மனோ கணேசன் ஐயா வரப்போறத நேற்று அவரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு, சீக்கிரமாக அரசாங்கத்தை அமைக்க போகிறோம், நான் அமைச்சராக போகிறேன் அப்படின்னு நேற்று நடந்த ஒரு இவெண்ட்ல வந்து பார்லிமெண்ட் உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன மாற்றம் வரப்போகுதா, என்ன நடக்குது, என்ன இந்த மாற்றம் வருதோ வரலையோ அவர் அமைச்சராகிறாரோ இல்லையோ தெரியாது. மனோ கணேசன் அவர்கள் அமைச்சரவை அந்தஸ்துள்ள கேபினட் அமைச்சராக இருக்கக்குள்ள அவரை இலகுவ தொடர்பு கொள்ளலாம். மற்றாக்களை போல அந்த செயலாளர் கூடாக அடுத்த அவர பிஏ கூடாக எல்லாம் போற அந்த தேவையே இல்லை. நான் எல்லாரும் போன் பண்ணா ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். அவர் அந்த அரச மொழிகள் ஏதோ கொள்கைகள் அமைச்சரா அந்த கால பகுதியெல்லாம் அதிகளவானாக்கள் அரசு நிர்வாக சேவையில் இருந்தாக்கள் தமிழ் மொழி பயின்றாக்களுக்கு சிங்கள மொழியும், சிங்கள மொழி பயின்றாக்களுக்கு தமிழ் மொழியும் என்றது. மற்றது மலையகத்துல வந்து அவர் அமைச்சரவை அந்த சுற்றுலா அமைச்சராகலாம். அவர் ராதாகிருஷ்ணன், திகாம்பரம், வேலுக்குமார், மற்றது பழைய ஜேர்னலிஸ்ட் ஒரு ஆள், இவங்க எல்லாம் இருக்கக்குள்ள நாங்க பிரதேச சபைகளும் புதிதாக உருவாக்கப்பட்டது. இப்படி அவர்கள் அமைச்சரவையிலிருந்து ஒரு அவங்கள பொறுத்தவரையில அது ஒரு இதாத்தான் பார்க்கப்படுது. அவர கரப்ஷன் என்று சொல்லி அது எல்லாம் அவருக்கு இல்ல. நான் இப்படி சொல்லியிருக்கிறாருன்னா ஏதோ எங்கேயோ நாங்க நேற்று சொன்னது தட்டுப்படுது டீல்ஸா. நீங்க சொன்னதுன்னா இது இப்படி எதிர்கட்சிகள் எல்லாம் பலமாகிக்கிட்டு இருக்காங்க, அரசாங்கம் அமைதி காக்குது, அப்ப ஏதோ ஒரு அடியாள கேம கொண்டு போறாங்க, எதுவும் மாற்றம் நடக்க போகுதா அப்படிங்கிறத கதைச்சம் நேற்று மனோ கணேசன் அவர்கள் இப்படி சொல்லியிருக்காரு. என்ன நடக்க போது தெரியாது, அரசாங்கமே அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பெருசா பேசுற விஷயம் என்ன, இந்த 2.5 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அக்கஸால திருடப்பட்டதாகவும், அதாவது மெயில்ல வந்த வேறொரு அக்கௌண்ட் நம்பருக்கு டிரான்சாக்சன் நடந்திருக்கு அப்படிங்கிற பிரச்சனை. இப்ப அது சம்பந்தமா ஒரு அறிவித்தல் கிடைச்சிருக்கு. என்னன்னா 2.5 மில்லியன் டாலர் திருட்டு அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளோம், நிதி அமைச்சின் செயலாளர் அர்ச்சனா சூரிய பெருமை சொல்லியிருக்கதா தகவல் இருக்கு. இன்னைக்கு எல்லாருமும் இன்னைக்கு நிறைய வாய்ஸ் கட்ஸ் பதிவாயிருக்கு. எல்லா வாய்ஸ் கட்ஸும் என்ன இது சம்பந்தமா தான். திஸ்ஸ கொட்டியாராச்சு என்ன சொல்றாரு பாருங்க, இலங்கையில அடுத்தடுத்து பிரச்சனை நடந்திருக்கு, ரைட், அடுத்தடுத்து திருட்டுக்கள் நடந்திருக்கு, நிலக்கரி மோசடி, கண்டெய்னர் களவு, இப்ப இந்த 2.5 மில்லியன் திரைசேல காணாம போயிருக்கு. இப்ப இதெல்லாம் இப்படி நடக்கிற நேரம் வந்து அரசாங்கம் என்ன செய்ய போகுது, எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு, இந்த திருட்டு எல்லாம் மறைக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு ராஜபக்சே புடிச்சு உள்ள போட போகுது அப்படின்னு திஸ்ஸா கொட்டியாராச்சு சொல்லியிருக்காரு. டில்சான் அந்த கைத நடத்தாம ஒரு விசாரணையை முன் கொண்டு செல்ல முடியாது. இப்ப அந்த புள்ளிக்கு வந்துட்டு இந்த விசாரணை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அந்த புள்ளியை நோக்கி நகர்ந்துட்டு அந்த புள்ளியை நோக்கி நகர்ந்துட்டு அது என்ன சொல்ற, திசை குட்டியாராய்ச்சி விரும்பினாலும் சரி அல்லது திசை குட்டியாராய்ச்சி சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி அந்த புள்ளியை நோக்கி அதை டேர்ன் பண்ணிட்டு வெகு விரைவில் ஒரு ஆள் பிரஷர் குளிச சுகர் குளிச ஜெயிலுக்குள்ள போட வரும். அது இப்ப அவர் இப்ப சில வேளை சொல்லல, எனக்கு கைது செய்யப்பட்டு அன்று மாலை அவர் சில வேளை உடனே சிறைச்சாலை வைத்தியசாலை அதுக்கப்புறம் சிறைச்சாலை வைத்தியசாலையில சிகிச்சை காணாண்டு மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்படலாம். இப்ப இவங்களுக்கு ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கவுல ஒரு பாடம் இருக்கிறதுனாடி அவங்களை எங்க கொண்டு போனாலும் திரும்ப ஜெயிலுக்கு கொண்டு வந்துருவாங்க, வெளியில விட மாட்டாங்க இந்த தடவை. அப்ப உண்மையில இன்னும் ஒன்றையும் சொல்ல வேணும் என்ன சொன்னால், இந்த வைத்தியர்கள், அதாவது இவங்க இப்படியான ஆட்கள் வர்றாங்கன்னா அந்த வைத்தியர்களை வந்து முறையான வைத்தியர்களை தெரிவு செய்து பரிசோதிங்க. ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வைத்தியம் பார்த்து வைத்திய அறிக்கையை சமர்ப்பிச்ச வைத்தியர் பெல்லனவுக்கு வேலையெல்லாம் வச்சு அதே ஒரு பெரிய சம்பவம் தான் அது. சில பல இவங்க கைது செய்யப்பட போறால் ஒரு இதய சத்திர சிகிச்சை செய்யப்பட்ட ஒரு ராஜபக்சவாவும் இருக்கலாம். ஏதோ ஒரு 8 மாய்தான் விளங்குது. சில பல அவர் அந்த அறிக்கையில கொடுத்து வைத்திய அறிக்கையில கொடுத்து அவர் தப்புறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனா இவ என்ன பிரச்சனை மாட்டேன், இவங்க முந்திக்கிந்தி இவங்கட கை முந்தல் என்று சொன்னால் இவங்களை அவங்க முடிச்சு போட்டுருவாங்க. இவங்களோட நிலைமை பரிதாபத்துக்குரியது. ஆனா என்னதான் அப்படி இருந்தாலும் பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு சாமர சம்பத் சொல்லியிருக்காரு. சாமர சம்பத் என்ன சொல்றாருன்னா, 25 வருடங்கள் வரலாறு கொண்ட நீங்க கட்சி என்ன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு
இன்னைக்கு ஒரு டீ கொடுக்க வழி இல்லாம போயிருக்கு. ඕගොල්ලෝ આવොත් තේ එකක් දෙන්න ඩාලි රෝඩ් එකේ අපේ පක්ෂයට සල්ලි නැහැ. අපේ පක්ෂයට ඒ තරම් වැටිලා ඉන්නේ. நல்லமா அரிசி இல்ல மாவு இல்ல உப்பு இல்ல நல்லமா நல்லமா மகுட තමයි நல்லமா. ஒரு டீ கொடுக்க கூட வழி இல்லையா, நிதி இல்லையா, அவ்வளோ நிதி பிரச்சனையில இருக்கா அந்த கட்சி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எப்படியாப்பட்ட கட்சி இல்ல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி எங்களுக்கு செய்த அநியாயம் கொஞ்சமா. இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில காலத்துலதான் தனி சிங்கள சட்டம், அதுக்கப்புறம் சிரிமா வந்ததுக்கு பிறகு மரவள்ளி கிழங்கை சாப்பிட்டுட்டு உடுக்குறதுக்கு கூட உடுப்பு கொழியில அவங்களோட மகள் 2 பேரும் பெத்த புத்திரி சந்திரிகா வந்தாவும் பண்டார் நாயக்காவுக்கும் சிரிமாவுக்கும் பிறந்த புதல்வி சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க 94 சமாதான தேவதையா 2 இறக்கைகளை வெள்ளை சிறகடிக்கும் வெண்புறாவை பறந்து வந்தாங்க நீச்சல் பரவாடிக்கு வந்தவர் ரத்தத்தை உங்க என்ன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில டீ குடிக்க வழியில அதுல இருக்கிற அவ்வளோ பிச்சை எடுப்பீங்க நீங்க ரோட்ல இருந்து நீங்க செய்த அநியாயத்துக்கு. வடக்கு கிழக்கு ஃபுல்லா சுடுகாராக உங்களோட, அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இந்த தென்னிலங்கையில இருக்கக்கூடிய கட்சிகள் அத்தனை காலத்திலேயும் தான் தமிழ் மக்கள் குறிப்பா மலைய மக்களையும் தான் அதுல சேர்த்துக் கொள்ளணும். பட்ட கஷ்டம்டா சொல்லணும்னா துயரம். அப்படி ஒரு கேவலங்கட்ட கட்சியா இந்த சுதந்திர கட்சி. அதுக்கு என்ன வரலாறு இருக்குது? அதுல ஒரே வரலாறு இருக்குன்னு சொன்னால் சந்திரிகா இருந்த வரலாறு. ராஜபக்ச அடையாளம் இப்படித்தானே. அதுக்கப்புறம் வெத்தலை போனார். அது பேர் வெத்தலை இப்ப தாமரை மொட்டா இருக்கு. அப்படித்தான் அங்க நிலவரம். அது இன்னொன்று என்னன்னு சொன்னால் இந்த பதுள பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களை வைத்து பராமரிக்கக்கூடிய ஒரு அருட்தந்தை நடத்தக்கூடிய ஒரு காப்பகம் ஒன்றுல இருந்து உதவி வேணும்னு சொல்லி பல வாட்ஸ்அப் குழுக்கள்ல வெளிநாடு, இது சுவிட்சர்லாந்துல ஒரு ஆள் இதுல செய்திருக்கிறார். பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு அந்த அருட்தந்தைகிட்ட இருந்து குறுஞ்செய்தி SMS போனோம்னு சொல்லி அவங்க 5 லட்சம் ரூபாய் ரான்சர் பண்ணிட்டாங்க உடனே. இப்ப இந்த மத்திய வங்கி மாதிரி இப்ப கணக்கு இதொண்டு இலங்கைக்குள்ள புதிய பரவப்படுது. அப்ப அது மாதிரி சுவிஸ்ல இருக்கக்கூடிய அந்த அருட்தந்தையோட தொடர்பான ஒருவருக்கு குறுஞ்செய்தி ஒன்று SMS ஒன்று வந்திருக்குது. அவர் உடனே அதை சுதாகரிச்சு கொண்டு அந்த அருட்தந்தையிட்ட கேட்டுக்கார், ஃபாதர் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேணுமா அப்படி மெசேஜ் போட்டாங்களா? இல்ல நான் ஒன்றும் கேட்க இல்லையா அப்படி இல்லை. பிறகுதான் அவங்க அலர்ட் ஆயிருக்கிறாங்க. ஒரு 3-4 நாளைக்குள்ள கன்னடத்தில் நடந்திருக்கு. 2 இடத்துல இருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது. சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய அது மாதிரி இந்த நம்பர்கள் எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு சொன்னா அந்த குரூப்புகள், நீங்க எல்லாரும் அந்த கண்ட குரூப்புகள் எல்லாம் இருப்பீங்க. XYZ என்ன சொல்ற கந்தன் கணபதி அப்படி இப்படி என்ன புது குரூப்புகள் எல்லாம் உருவாக்கி இருப்பாங்க. அந்த குரூப்புகளுக்குள்ள இருந்து அந்த நம்பர் எடுக்கிறாங்க. மிக அவதானமா இருங்க. குறிப்பா புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை இலக்கு வச்சுதான் இது நடக்குது. உங்களோட பகுதிகளில் இருக்கக்கூடிய வாசிக சாலை, விளையாட்டு கழகங்கள் எல்லாத்திர பேர்லயும் டெலிபோன் போகுது. இப்ப அல்ல ஆக குறைஞ்சது ஒன்றுமில்லைன்னு எனக்கு வருத்தமா இருக்கிறேன், அல்லது எனக்கு இயலாம இருக்கு அப்படி என்ற மெசேஜ்கள் வீடியோட எல்லாம் போது மிக அவதானமா இருங்க. இதுல இப்போ ஒரு தரப்பு பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த பாதிக்கப்பட்ட தரப்பு எங்களோட கதைச்சதன் அடிப்படையில் பயந்து கொண்டிருக்கோம். இல்லையா சார்? ஏற்கனவே திரை சேரில் 2.5 மில்லியன் அமெரிக்கன் டாலர் காணாம போனது ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இந்த இடத்துல சாமானிய மக்கள் தொலைபேசிகளுக்கு இந்த OTP சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப அவதானமா இப்ப பயன்படுத்தணும். நாங்க ஏற்கனவே அதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நேஷனல் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்ப சைபர் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியமா இருக்கு. அரசாங்கம் இப்ப அதுக்கான வழிவகைகளை தேடிக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி இன்னும் பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத அதை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு போறாங்க. இன்னைக்கு டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இராங்க வீரரத்னம் சொல்லியிருக்காரு, விசாரணை சிறப்பாக நடக்கிறது, அக்கரால் எடுக்கப்பட்ட பணத்தை மீட்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. எடுத்தா சந்தோஷம், இல்லைன்னா எதிர்கட்சிக்கு இன்னும் ஜேன்னு இருக்கும். இல்லவே எடுத்துன்னு சொல்லி இவங்க அறிவிச்சே ஆகணும் எடுக்காட்டி. ஆமா, இல்லைன்னா பிரச்சனை தான். அந்த மாதிரி தான் இப்ப சாமானிய மக்களுக்கும் இளைஞர்கள்லாம் நிறைய வெப்சைட் சைட்டுக்கெல்லாம் போறீங்க. அப்போ உங்களுக்கு முன்னுக்கே வர்ற பல இன்னும் இந்த குறிப்பா நீங்க அந்த ஆன்லைன்ல கார்டுகள், அதாவது விசா கார்டு அல்லது கிரெடிட் கார்டுகள்ல நீங்க பொருட்களை கொள்வனவு செய்யும் போது அது முக்கியமா அந்த நிறுவனம் ஒரு மிக முக்கியமான நிறுவனம்ன்றத கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. கூகுள்ல சர்ச் பண்ணாம நீங்க கார்டை கொடுத்தீங்கன்னால் உங்களோட கார்டை அவங்க தேவைக்கு பயன்படுத்துற ஒரு சம்பவம் நடந்திருக்கு கடந்த வாரம். இலங்கையில பெரிய மோசடிகளை களமிறக்கி இருக்கிறாங்க. இந்த மோசடிகள பின்னணியில மோசடி செய்ததாருன்றத அரசாங்கம் கண்டுபிடிக்கிறது முக்கியம் இல்லை. அந்த மோசடி பின்னுக்கு ஆறு இருக்கிறாங்கன்றத பாருங்க. இதுக்கு ஆட்சி கவுட்பு சதி இருக்குதா அல்லது என்ன சூழ்ச்சி கோட்பாடு இருக்குன்றத கண்டுபிடிங்க. அதை விட்டு நாங்க கண்டுபிடித்தோம், அவர் ஒரு வேறு நாட்டவர், அவரிடமிருந்து பணத்தை பெறுவதற்காக நாங்கள் அந்த நாட்டு போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளோம் என்று விஜித கேரத் வந்து அறிவிக்கிறது தேவையில்லை. அதை நாங்கள் முறைப்போம் சொன்னீங்கன்னா அது தேவையில்லை. இதை பாருங்க, அதுக்கு பின்னுக்கு ஆறு இருக்கிறாங்கன்றத பாருங்க. நம்ம நினைக்கிற ஒரு 2-3 வாரத்துக்கு முதல்ல நான் சொல்லியிருந்தேன், என்ன தொலைபேசி இலக்கத்துக்கே வந்துருச்சு ஒரு மெசேஜ். என்னன்னு சொன்னா ஒரு போஸ்டல் குரியர் வந்திருக்கு அப்படின்னு போஸ்ட் ஆபீஸ் ஒபிஷியல் வெப்சைட் மாதிரியே இவங்க ஒண்ணு கிரியேட் பண்ணி அது பார்த்தா ஃபேக்.
ஒரிஜினல் வெப்சைட் மாதிரியே இருக்கு. போஸ்ட் ஆபீஸ் ஹெட் ஆபீஸ் வெப்சைட் மாதிரி. அது பார்த்தா ஃபுல்லா ஃபேக். சிக்கிட்டான் போல இருக்கு, பையன் சிக்கிட்டான். நான் சும்மா சரி எனக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு அப்படின்னு அதுல கேட்டதெல்லாம் கொடுத்திருந்தேன்னு சொன்னா அவ்வளவு அதோட சம்பவம் ஆயிருக்கும். நல்ல நேரம் கொஞ்சம் சுதாகரிச்சு நான் அதை சர்ச் பண்ணி பார்த்தனால உண்மை தெரிஞ்சிருச்சு. நிறைய லிங்க்ஸ் இப்ப விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அவதானமா இருங்க. மற்ற உங்களோட பர்சுகள்ல கார்டை வைக்கும் போதும் கூட ஆயிலும் அந்த பின்பக்கம் அந்த பின் தெரியக்கூடிய மாதிரி உங்களோட கார்டுகளை வையாதுங்க. அதையும் ஒரு டிவைஸ் ஒன்றை வச்சு உங்களோட கார்டுக்கு அந்த உங்களோட பக்கெட்டுகள் இல்லை ஹேண்ட்பேக்குகள் எல்லாம் உங்களோட கார்டுகளை வைக்கும்போது மிக மிக கவனமா இருங்க. இது குறிப்பா இது உலகம், அதாவது எல்லா இடத்துலயும் இருக்கிற மக்கள், எங்கட மக்கள் இதுல கவனமா இருங்க. அதை கூட ஒரு டிவைஸை வச்சு அதை என்ன சொல்ல ஸ்கேன் பண்றாங்க. இப்ப நீங்க உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு 1000 ரூபாய்க்கு கொள்வனவு பின் நம்பர் கொடுக்காம செய்யலாம்னா அதை ஒவ்வொரு நாளும் அந்த 1000 ரூபாயை அவங்க அதுல இருந்து விட்ரோ பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இதுலயும் கவனமா இருங்க. மிக முக்கியமான திருட்டுகள் எல்லாம் இப்ப நடந்து கொண்டிருக்குது. இதுல இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்றது உங்களோட பொறுப்பு. ஆமா, இந்த நேரத்துல தானா சரத் பொன்சேகா அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, வங்குரோத்து அரசியல்ல இருக்க எதிர்கட்சிகள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, இந்த சம்பவங்களை இவங்களா வர்ணிச்சு இதை பில்டப் பண்ணி சொல்லி அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு சதித்திட்டம் செய்யறாங்க. என்ன சொல்றா, இவர்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள். சரத் பொன்சேகா சொல்றாரு இந்த அரசாங்கத்தை. அதனால் அரசாங்கத்திற்கு எங்களின் ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு சரத் பொன்சேகா சப்போர்ட் பண்ணிருக்காப்புல. எதிர்கட்சி வங்குரோத்து நிலை அடைஞ்சனால இதுகளை வச்சு இந்த விஷயங்களை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, சதித்திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னத்தான் இருந்தாலும் இந்த அரசாங்கம் ஒரு ஊழலற்ற அரசாங்கம் அப்படின்னு அவர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு சரத் பொன்சேகா. சரத் பொன்சேகா எல்லாத்துக்கும் அரசாங்கத்தை கவுளுக்கு அரசாங்கம். இப்ப நான் கேட்கிறேன் டில்சான், எங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டா நாங்க அதுக்கு நேரடி பதில சொல்ல வேணும். அதை சொன்னா அடுத்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. நாங்க எங்களுக்கு பிளவிட்டா கேள்வி கேட்டா பதில சொல்ல. இப்ப கேள்வி கேட்டா இது சுத்தி ஆட்டிச்சு, எல்லாரும் ஏறி ஆட்டிச்சு ஓடி திரிஞ்சதுக்கு பிறகு அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ள அனுரகுமார மனோகணேசன் அப்படி சுகமா இதுக்கா நாங்க உங்களை ஜனாதிபதியை தெரிவிச்சு கல்யாணம் பிடிச்ச முதல் போடுங்களேன் முதல் வேலையை பாட்டு. இது ஒரு ஒரு அமைச்சர செயலாளர் இலக்கு வைப்பட்டிருக்கேன்னு அவங்கள என்ன எதிர்கட்சி கிட்டத்தட்ட எப்படி சொல்றேன் டில்சான்? எதிர்கட்சியில இல்ல இருக்கிறவங்க எல்லாம் கடவுள் மாதிரி என்ன கதைக்கிறாங்க. எதுவுமே அவங்க ஆட்சி காலத்துல அவங்க எல்லாம் அப்படி உத்தமர்களா வாழ்ந்துட்டு உத்தமர்களா மக்கள் சேவை ஆற்றின எந்த விதமான கரையும் படியாத கைகளை உடையவர்கள் அப்படி மாதிரிதான் இன்னைக்கு அவங்களோட கதையெல்லாம் இருக்கு. பழைய ஃபைல் எடுத்து பார்த்தா ஆதிகேசன் என்ன நிலைமையில இருந்தாருன்னு தெரியும். இல்ல அதான் பழைய பையில எடுத்து பாக்குறதுக்கு முதல்ல அந்த பையில மூவ் பண்ண ஒண்ணுமே பையில மூவ் பண்ணாம நடக்காதனாலதான் இங்க எல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுல இன்னொரு சொல்றாரு முட்டுக்கட்சி எம்பி சாணக்க மாதுகோட முட்டுக்கட்சி எம்பி சொல்றாரு, 75 ஆண்டுகள் காலத்தில் கூட கேள்விப்படாத ஊழல்களை இந்த 2 ஆண்டுகளுக்குள் நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம், கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு. இல்ல அதுல ஒரு நியாயம் இருக்கு. என்ன சொன்னால் அந்நேரம் நடந்த ஊழல் எல்லாம் வெளியில தெரியாது, எல்லாம் உள்ளால நடக்கிறது. இப்ப தவறுகளை வெளியில தெரியுது. உண்மையில இது ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல பாராட்டியாகணும் இந்த அரசாங்கம். நடக்கிற விடயம் இதுதான் நடக்குது, இதுதான் நடந்து கொண்டிருக்கிற மக்களும் அறிகிறாங்க. முதல் அப்படி இல்லையே. அந்த யாரு எங்கட கேலி ரம்புக்குல என்ன கேவலம் ரம்பு என்ன பேர் அவரு கேவலம் கேவலம் ரம்பு சரி கேவலம் சாரி வருது இல்ல கேவலம் ரம்புக்குல தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நானு ஒரு உயிர் காக்குற விஷயத்துல விளையாடி இருக்கிற மனுஷன் சாதாரண விளையாட்டாது. இவர் எனக்கு ஞாபகம் இருக்கு டெல்சான். நான் ஒரு 2009ஆம் ஆண்டு யுத்தம் நடந்த காலப்பகுதியில இவர் ஒரு முறை வவுனியாவில மீட் பண்ணக்குள்ள அவர் கேட்கிறார், அங்க இருந்து வந்த சர்வதேச அரசாரோட நிறுவனங்கள்ற ஒரு பிரதிநிதிகள் அதுல சிங்கள மொழி பேசக்கூடியவர்களும் இருந்து அவங்ககிட்ட கேட்கிறார், என்ன மாதிரி அங்க ரஸ்தவாதி எல்லாம் எவராயாண்டு கேட்கிறார். மக்கள் என்ன சொல்ற அந்த அழுக கண்ணீரோட மக்கள் ஆதங்கப்பட்டு கொண்டு அப்படி இருக்குதுகள். உடனே அந்த சிங்கள மொழி பேசக்கூடியவர் ஒரு கடுமையான ஒரு பதில் சொன்னார், எங்களுக்கு பாக்குறதெல்லாம் மக்களா தெரியுது, உங்களுக்கு பாக்குறதெல்லாம் புலியா தெரியுது. இப்ப அதுக்குத்தான் சேர்த்து அனுபவிக்கிறான். இப்ப ரோல் ஸ்டூல்ல தெரியுறான், இன்னும் கொஞ்ச நாள் தவண்டு வருவான், இன்னும் கொஞ்ச நாளையில டில்சான் 4 கால் பூச்சி ஆயிடுவார். இதை விட இதெல்லாம் எவ்வளவு மோசடி டீல்ஸா, இதெல்லாம் வெளியில தெரிய வந்துதா?
ஆஸ்திரேலியாவுல மாடியில இருந்து கீழே விழுந்தது. மூன்றாம் மாடியில இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறான்னு காலை வச்சு கீழே கொண்டு விழுந்தது பெல்கோனால. அது என்ன டைம் பண்ணாருக்கு தெரியும். கை உடைஞ்சு போய் கிடந்தது கொஞ்ச நாள். சரி, இந்தியால அமைச்சரவை அமைக்கப்படும்னு சொல்றாங்க. அங்கால நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக்குவதும் புதிய அமைச்சரவை அறிவிக்கப்படுமா? இன்னும் நம்பிக்கை இருக்குதானே அவங்களுக்கு? சரி, நம்பிக்கை இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன் சார், அவங்களோட நம்பிக்கை வீண் போகாத போல இருக்கு. போற போக பார்த்தா அப்படி இருக்கு. இவங்க பேண்டு அங்க 2 பார்லிமெண்ட்டுக்குள்ள அடிப்பாங்க என்றால் அவங்கள், அதாவது சிங்கள மக்கள்கிட்ட ஒரு மனநிலை இருக்கு. மலையக மக்கள், தமிழ் மக்கள், வடக்கு கிழக்கு மக்கள் மாதிரி இல்ல. சிங்கள மக்கள் மறந்துடுவாங்க டக்கண்டு. இப்ப தூக்கி எறிஞ்சிருவாங்க. என்னது அனுர என்று சொன்னார், அவரை பிடிப்போம் இவரை பிடிப்போம்னால் அங்க லொக்கு மாத்தையா நாமல் மாத்தையா ஒரு மாத்தையாவும் ஒரு பிள்ளைல போல இருக்கு. இவங்க சும்மா பொருதான் போல கிடக்கண்டு உடனே மாறிடும். சிங்கள மக்கள்ற மனநிலை 3 அம்பசம் பானும் பருப்பும் கொடுத்த சந்திரியாவை தூக்கி எறிஞ்சு விட்டு ரணில கொண்டது. நாட்டை காப்பாத்துன்னு சொல்லி ரணில் அந்நேரம் 2022 விடுதலை புலிகளுக்கும் ரணிலுக்கும் ஒப்பந்தம் நடந்த போது மீண்டும் சந்திரிகாவை கொண்டது. பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா நாட்டை நான் தான் காப்பாத்துறேன் ரணில் ஓடி கேஸ் சிலிண்டரோட தெரிஞ்சு எனக்கு ஒன்னுல பிடிக்கல நீ எல்லாரையும் அனுரவ கொண்டது. இது அனுரவுக்கு நடக்கான்றதுக்கு ஒரு உத்தரவாதமும் இல்லை. ஏனென்றால் பெரும்பான்மை வாக்கு போட்ட கோட்டாபாயவே ஆள் அட்ரஸ் சமூகம் எனக்குண்டா இவங்க சொல்றதுல டவுட்டா இருக்குது. ஒருவேளை நாமல் ஜனாதிபதி ஆயிடுவாரோ தெரியாது. பாப்போம், சரியான டைம் பார்த்து ஃபைல எடுத்து இப்படி போடுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. மஞ்சளடா டீல்சான் போடுவாருண்டு என்ன சொல்ற, நிலாவே வா வாண்ட மாதிரி. அது இப்ப அவங்க இப்ப என்ன சொல்றாங்க அதுல சிங்களத்துல அவர் SLPP மிக முக்கிய சார். எனக்கு ஞாபகம் வருது, தமிழ்நாட்டுல தம்பியே வா ஆட்சியை 2 கருணாநிதியை கூப்பிட்டதுக்கு பிறகு ஸ்டாலினுக்கு பிறகு ஒரு ஆள் மேடையில் அல்றார். ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதிக்கு பிறகு இன்பநிதி. எங்கட கட்சியும் எங்கட திராவிடம் அழியாது, கேவலம் கட்டவர்களை உங்களோட குடும்ப ஆட்சி. அது மாதிரி தான் இங்க. இப்ப என்ன சொல்றாரு, அப்பா கட்டில சித்தப்பா வாட்டுல, அடுத்த சித்தப்பா என்ன கப்புட்டு காக்கா பெர்லைஸ்ட் அங்க அமெரிக்காவில. இன்னும் ஒரு ஆள் அந்த சமல் ராஜபக்ச ஓரளவுக்கு நடந்துடுறாரு. இப்போ என்ன சொல்றாரு, நாமல் வா இல்ல. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வீடியோல நாமல் ராஜபக்சே ஜனாதிபதி ஆகிறதுக்கு இவங்க அரசாங்கத்தை அமைச்சர்கள்லாம் அமைச்சுக்குவானா. அதுக்கு மேல என்ன சொல்றாரு, இப்ப இலங்கை மக்கள் இந்த அரசாங்கத்தை செவுத்துல சாச்சு அப்படி அடிக்க வார ஒரு சூழல் உருவாகும், அதுக்கப்புறம் நாங்க வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நம்பிக்கை இருக்கிறார். சோ மக்கள் செவுத்துல சாச்சு அடிக்கிறதுக்கான வாய்ப்பையும் உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இல்ல அதைத்தான் நேற்றுல இருந்து நானே நீங்களும் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். இவங்க உருவாக்கி 2 செட் பண்ணிட்டாங்க. இனி சாத்துவ நடக்க போகுது. சரியா, ஏதோ எப்படியோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனா ஏதோ நாட்டுக்கு நல்லதுனாலதான் சரியாப்பா. இல்ல நாட்டுக்கு நல்லது நடக்குன்னா இவங்க கண்டினியூ பண்ணணும். சரி, இவங்களுக்கு இருக்கணும். இவங்க லொலிபாப்பையும் ஐஸ்கிரீமையும் வச்சுட்டு இருந்தாங்கன்னா பிரயோசனம் இல்லை. நீங்க லொலிபாப் ஐஸ்கிரீம்னு சொல்றீங்க பாருங்க. ஒரு மனிதன் எவ்வளவு மெனக்கட்டு இந்த ChatGPT விஷயங்களை தேடிக்கிட்டு வந்து அந்த சைபர் செக்யூரிட்டி சிஸ்டம் இல்லையா, இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் இல்லையான்னு கேட்டு கஷ்டப்பட்டாரு. நாங்களும் சிரிச்சு விட்டோம், பாக்குற மக்களும் சிரிச்சாங்க. இன்னைக்கு அந்த மனுஷன் கவலைப்பட்டு என்ன சொல்லியிருக்கு தெரியுமா, நான் செக்கிங் சிஸ்டத்தை பற்றி பேசியதும் எனக்கு ஆஹா ரியாக்ஷன் தான் விழுந்தது. ஐயோ பாவப்பா, எனக்கு சத்தியமா அவர் ஒரு வீடியோ நீங்களும் ஷேர் பண்ணிருக்கீங்க. சும்மா நீங்க வேற. அது என்ன வீடியோனா, இந்த அரசாங்கத்துக்கு கீழ நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு தானே. இப்ப நான் பேச பொருளான பிரச்சனைகளுக்கெல்லாம் இவர் எப்படி கரைச்சாரு அப்படிங்கிற வீடியோ தான் அது. அதாவது சிங்கள மொழி பேசுற சகோதரர்கள் தான் அதை ரீட் பண்ணி சோசியல் மீடியால போட்டிருக்காங்க. அது ஜோக்கா இருந்துச்சு. எல்லாத்துக்குமே அப்படியே அடுக்கடக்கம் TR ராஜேந்திரன் எப்படி அதை வேர்ட்ஸ்ல அடிப்பார் அடுத்தடுத்து, அதே மாதிரி இவர் இங்க அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி சர்ச்சைப்பில தேடிக்கிட்டு லிஸ்ட் போட்டு சொல்லுவாப்புல. எத்தனை இது சைபர் செக்யூரிட்டிக்கு நடந்துச்சு, அதுல இருந்து விஷயத்த சொல்றாரு. நான் எதை பேசினாலும் சிரிக்கிறீங்களேடா, என்னடா அப்பா அது அப்படிங்கிற மாதிரி மனுஷனே மன உளைச்சல் இருக்காரு. அதுல ஒரு பெரிய கவலை என்னன்னு சொன்னாடேல்சான், ஐக்கிய தேசிய கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு நிரந்தர எதிர்கட்சி தலைவர் தான் பெர்மனண்டான போஸ்டா இருக்குது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒரு அதிர்ஷ்டமா கிடைச்ச ஜனாதிபதி, இவருக்கு அதுவும் கிடைக்கும் மாதிரியா. என்னடா அனுரவாக்களுக்கு எல்லாம் ஃபெயிலியரா போகுதுன்னு சொன்னால்
அவங்க பார்லிமெண்ட்டை ட்ரை பண்ணி ஏதாவது செய்து ஜனாதிபதியோட பவரை லூஸ் பண்ண வழிக்கிடுவாங்க. இல்ல எனக்கு இப்ப ஒரு சந்தேகம் இருக்கு. இப்ப இந்த மே தினத்துக்கு அப்புறம், மே தினத்து அன்னைக்கோ மே தினத்துக்கு அப்புறமோ எப்படியோ இந்த அரசாங்கத்துக்கு எதிராக யூஎன்பி எஸ்ஜேபி ஒன்னா சேர்ற ஏதோ ஐடியா ஒன்றும் இருக்கு, ரைட்டா? நினைக்கிற மாதிரி உங்க மே டே ரேலியும் ஏதோ ரெண்டும் ஒன்னா சேர்ந்து செய்யற மாதிரி ஏதோ பிளான் ஒன்று இருக்கு போல. இப்படியாச்சும் மே டே அன்னைக்கு நாட்டுல மொத்தமா 21 ரேலிஸ் நடக்க போகுது. பெரிய அளவுல இல்லை, ஏன்னா போயடே அப்படி இப்படி இருக்கனால இதுல வந்து எஸ்ஜேபி யூஎன்பி சேர்த்துறதுக்கான ஏதோ ஒரு பிளான் நடந்துற மாதிரி ஒரு தோணுது. அதான் கதை கொஞ்சம் அடிப்படுது. எப்படி இருந்தாலும் இதுக்கு சயித் பிரேமதாஸ் என்ன செஞ்சாரு ஜனாதிபதி தேர்தல்ல? ரணில் விக்ரமசிங்கட்டாத் அனுரகுமார திசாநாயகட்டாத் டீல் ஏனவா டீல். அனுரகுமார் திசாநாயகம் ரணில் விக்ரமசிங்கையும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு சஜித்துக்கு எதிராக செயற்படுறாங்களாம். கடைசி என்ன நடந்துச்சு? ரணிலே உள்ளுக்கு போட்டாங்க அனுரகுமார் திசாநாயக. இப்ப என்ன நடக்குது? இவர் ரெடி ஆகுறாரு ரணில் விக்ரமசிங்கையோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு. அட என்னடா வெளியில வரையில அவர்தான் வெளியில வரையிலாது. வெளியில வரையிலாட்டி இப்ப அதுக்கான ரெடி. நேத்து வஜீர் அபிவர்த்தன திரும்ப ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. நாங்க அந்த வன்மையை கண்டிக்கின்றோம். ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி சிங்கப்பூர்ல போயிட்டு சிகிச்சை பெற்று வீட்டுல வந்து நிம்மதியா தூங்குறதுக்கு கூட அந்த மனுஷனுக்கு இயலாம இருக்கு. சிஐடி ரகசிய போலீசார் வந்து இப்படி மைத்திரி விக்ரமசிங்க கிட்ட ரகசிய ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு போயிருக்கீங்க, இது எவ்வளவு பெரிய டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வஜீர் அபிவர்த்தன ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்காரு. இப்படியெல்லாம் பரபரப்பா இருக்கு. பாப்போம் என்ன நடக்குது. மே டேக்கு அப்புறம் எந்த மேடை நல்லா இருக்க போகுது, எந்த மேடை சரியா போகுதுங்கிறது தெரிய வரும். மே மாதமே ஒரு ரணகளமா தான் இருக்க போகுது. 1, 4. ஆமா, என்ன நடந்தாலும் வெசாக் வேற இருக்கு, விடுமுறைகள். அடுத்த பிரச்சனை ஒண்ணு போகுது டெல்சான். குழந்தைகளை ஐயோ கடவுளே, அதையே கேக்குறீங்க? அது ஒரு ஜோக்கா போய்கிட்டு இருக்கு அங்க. டெல்சான், விஜய்க்கு புறாவாலையும் பிரச்சனை, இப்ப புள்ளியலாலையும் பிரச்சனை. அது என்னன்னா பிரச்சனை தெரியுமா? இல்ல அதுல என்னடா எனக்கு உண்மையா அந்த திருமாவளவன் மீது ஒரு மரியாதை இருக்குது. அவர் இந்த இப்படி ஒரு பொலிட்டிக்ஸ செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கல. இல்ல எல்லாம் சின்ன புள்ளத்தனமா தான் செஞ்சுக்கிட்டு. அவர பாட்டியில இருக்கிறவங்க ரெண்ட மகன் மிரட்டல் மகனால அதனால விஜய் மீத வழக்கு போடும். எல்லா கதைடா. ஏன்னா விஜய் வந்து கடைசி பிரச்சார மேடையில வந்து சொல்லியிருந்தாரு, குட்டீஸ், மை டியர் குட்டீஸ், உங்க அம்மா அப்பா கிட்ட அடம் புடிச்சு நீங்க உங்களுக்கு எது வேணாலும் கேட்பீங்க தானே, அப்படிங்கிற மாதிரி. அதுல என்ன பாடின்னு தெரியுமா? அந்த குட்டீஸ் எல்லாம் வாக்களிக்க போக்குள்ள போலிங் பூத்துக்குள்ளேயே அம்மா அப்பாவோட கையை பிடிச்சிட்டு போயிருக்குது. நிறைய இடத்துல 1-2 சம்பவம் நடந்திருக்கு. ஏய் அங்க என்ன எடுத்த அம்மா அந்தாருக்கு விசில் அடி அடி அடி. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். கீழே வந்துருவாங்க, நீங்க செம்புகள் வாங்கோ வாங்கோ வாங்கோ, உங்களுக்கு உங்களோட பிரஷரை குறைக்கிறதுக்கு நாங்க உதவி செய்யறோம். இப்ப அதுல திருமாவளவன் இன்றைக்கு ஒண்ணு சொல்றாரு, தேர்தல் சூழலை பொறுத்து விஜய் வாங்குற வாக்குகளை பொறுத்து அரசியல் சூழல் மாறலாம் என்று திருமாவளவன் அவர்கள் கருத்தில் ஒரு மாற்றம். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு விஜய் வாங்குகிற வாக்கு சதவீதத்தை பொறுத்து தமிழ்நாட்டு அரசியல் சூழல் மாறும். பாப்பா பேச்சு தடுமாற்றம். அதை விட இன்னும் உண்டு. விஜய் போய் அந்த முழங்கால நடந்து போய் ஒரு தேவாலயத்துல வணங்கினாங்க. அந்த தேவாலயத்துக்கு விஜய் ஆசீர்வதிச்ச அருட்தந்தைக்கு ஆஜ் விசப்பால மிரட்டலாம். அப்ப பார்த்து அவரும் இப்ப அந்த திமுக அறிவாலயத்துல அலிசேஷனா மாறிட்டார். என்னடா விஜய் முழங்கால நடந்து வணக்குன அண்டைக்கு மாலையில திமுக அலுவலகத்துல 1000 திமுக ஆதரவு தெரிவித்த 1000 பேரவை 1000 பேரவைன்னு அந்த ஃபாதர் ஒரு இளம் சுவாமியாம், அவர் இளம் ஃபாதராம். அவருக்கு மிரட்டலாம். என்னட்டு விஜய்க்கு ஆசீர்வதிப்பா எப்படி கோயிலுக்குள்ள எடுப்பாண்டு அந்த மறை மாவட்டத்துல பொறுப்பு நிலை 1000 பொலிட்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. என்னன்னு சொன்னா திமுக கட்சி அலுவலகம் எல்லா இடம் திறக்கணும். 1000 அங்க இதுலயும் திறக்கணும் அந்த ஏரியாவில். இப்படியான சூழ்நிலையில இது தமிழக அரசியல் அங்கால பரபரப்பா போய் கொண்டிருக்கு. ஸ்டாலின் கொடைக்கானல் போயிட்டார். உதயநிதியும் குடும்பத்தோட அவரும் பிள்ளைங்க வாக்களிச்ச அண்டைக்கு அவர் ஓடி தப்பிட்டார். இப்படி தமிழ்நாட்டுல ஏதோ ஒன்று நடக்குது. ஆனா உண்மையில அங்க எடப்பாடியாரும் சீமானும் விஜயும் தான் இன்னும் ஸ்டில் அங்கே ஆக்டிவா இருக்கிறாங்க. நம்பிக்கையோட இருக்கிறவங்க நகரில், நம்பிக்கை இனமானவங்க வெளியேறிட்டாங்கன்னு
சொல்லிக் கொள்றாங்க, நமக்கு தெரியாது. தகவல் அது ஏதேதோ மே 4ஆம் தேதி தெரியும் அந்த முடிவுகள். பொறுத்திருந்து பார்ப்போம். 6 வெல்ல போறா, 6 தோற்க போறாங்க, வாக்களிப்பு என்ன நடக்க போகுது. இது தமிழகம். ஆனால் நீங்க எல்லாரும் அவதானமா இருங்க. இலங்கையில உங்களோட விசா கார்டு, மாஸ்டர் கார்டு, மற்றது உங்களோட கைத்தொலைபேசிகளுக்கு அல்லது வாட்ஸ்அப்புக்கு வர குறுஞ்செய்திகள் தொடர்புல மிக மிக அவதானமா இருங்க. எதுக்கும் ஆருக்கும் தொலைபேசி தெரியாதாக்கள் அடிச்சா போன்ல இருந்து இதை சொல்லுங்கன்னா சொல்லிடுறாங்க. மிக மிக புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிறவங்க இந்த எல்லா குரூப்லயும் இருந்து சும்மா டொங் டொங்கண்டு வர மெசேஜ்களுக்காக சும்மா இருந்து உங்களோட வாழ்க்கையை இழந்துறாங்க. எனவே டெல்சா நீங்க போயிட்டு வாங்க. நாளைக்கு நல்லபடிவா ஹாப்பி சண்டே. நல்லபடிவா நாளைக்கு எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு மண்டே வந்து சேருங்க. எதுவும் தகவல் கிடைச்சா எங்களுக்கு அனுப்பி வைங்க. கட்டாயம் சந்திப்போம் மீண்டும் திங்கட்கிழமை. பாய். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ்.